அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 5லேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் தேர்வுகளில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நான் பாருங்கள், திருவிளையாடற் புராணத்தை பாடியவர் யார்? திருவிளையாடற் புராணத்தை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். இரண்டாவது வினா, திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 3 காண்டம். மூன்றாவது வினா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மனவை முஸ்தபா. நாலாவது வினா, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மரபியல். ஐந்தாவது வினா, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேடு எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சின்னமனூர் செப்பேடு. ஆறாவது வினா, ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை எது? ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கீதாஞ்சலி. ஏழாவது வினா, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார்? வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ராகுல் ஜாங்குர்தியான். எட்டாவது வினா, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழியில் எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கணமுத்தையா. ஒன்பதாவது வினா, கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இருபொருள் தருக. கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இருபொருள் தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 3. கயிறு, ஒட்டகம், வடம். பத்தாவது வினா, பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 8 வகை. பொருள்கோள் 8 வகைப்படும். 11வது வினா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்ற தொடருக்கான சரியான மொழிபெயர்ப்பு எது? அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்ற தொடருக்கான சரியான மொழிபெயர்ப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புதை சாக்கடை. 12வது வினா, கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பயன்கலை. 13வது வினா, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று கூறிய கவிஞன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குலோத்துங்கன். 14வது வினா, விடை எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா. விடை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 8 வகை. விடை 8 வகை. 15வது வினா, சென்றிடுவீர் 8 திசைக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். 16வது வினா, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். 17வது வினா, சதம் என்றால் டேஸ் என்று பொருள்? சதம் என்றால் டேஸ் என்று பொருள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 100. 18வது வினா, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செய்குதம்பி பாவலர். 19வது வினா செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் எது? செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இடலாக்குடி. 20வது வினா சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி செய்குதம்பி பாவலர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். 21வது வினா செய்குதம்பி பாவலர் எந்த அரங்கத்தில் 100 செயல்களை செய்து சதாவதானி பட்டம் பெற்றார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விக்டோரியா அரங்கம். 22வது வினா நீதி வெண்பாவை பாடியவர் யார்? நீதி வெண்பாவை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செய்குதம்பி பாவலர். நீதி வெண்பாவை பாடியவர் செய்குதம்பி பாவலர். 23வது வினா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மொத்த படலங்கள் எத்தனை? திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மொத்த படலங்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 64 படலங்கள். 24வது வினா பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. 25வது வினா திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் என்ன? திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வேதாரண்யம். 26வது வினா பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் எது? பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 17ஆம் நூற்றாண்டு. 27வது வினா அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் யார்? அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மோசிகிரனார். 28வது வினா மோசிகிரனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? ஒரு முக்கியமான வினா. மோசிகிரனார் என்ற புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சேரல் இரும்பொறை. 29வது வினா கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை என்று குறிப்பிடப்படும் ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கொற்கை. 30வது வினா ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த பெண் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மேரி மெக்லியோட் பெத்யூன். 31வது வினா மேரி மெக்லியோட் பெத்யூனின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கமலாலயன். 32வது வினா கமலாலயனின் இயற்பெயர் என்ன? கமலாலயனின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வே குணசேகரன். 33வது வினா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வே குணசேகரன். 34வது வினா புதிய நம்பிக்கை என்ற சிறுகதையில் உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மிஸ் வில்சன். 35வது வினா வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 6 வகை. வினா 6 விடை 8. 36வது வினா கேள்வி நான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஒரு முக்கியமான வினா கேள்வி நான் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வினையாளனின் பெயர். 37வது வினா காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி எண்ணும்மை.
38வது வினா, அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என்பது எவ்வகை வினா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஐய வினா. 39வது வினா, ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என கூறுவது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இனமொழி விடை. 40வது வினா, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, திணை வலுவமேதி. இப்போ கலைச்சொல் பார்க்கலாம். எம்பலம் அப்படின்னா சின்னம், திசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல்னா அறிவாளர், சிம்பலிசம்னா குறியீட்டியல், எக்ஸிபிஷன்னா பொருட்காட்சி, ரெவல்யூஷன்னா புரட்சி, ஸ்ட்ரைக்னா வேலைநிறுத்தம். பாருங்கள், எம்பலம்னா சின்னம், திசிஸ்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல்னா அறிவாளர், சிம்பலிசம்னா குறியீட்டியல், எக்ஸிபிஷனா பொருட்காட்சி, ரெவல்யூஷன்னா புரட்சி, ஸ்ட்ரைக்னா வேலைநிறுத்தம். நண்பர்களே, இனி நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5லிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற விடையில் சந்திப்போம்.